இந்த காஃபி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இது நாய்ப்பால்ல போட்டதுங்க அப்படின்னா நீங்க துப்பிருப்பீங்க. மனித பால்னு சொன்னாலே அவனே குடிக்க மாட்டோம். என்னோட இனத்தோட பாலையே நான் இன்னைக்கு குடிக்க அருவருப்பு படுறப்ப வேற ஒரு இனத்தோட பாலை என் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அவன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து கொண்டு வந்திருக்கான் இல்லையா? இது கண்டிப்பா முறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற தாட் எனக்கு வருது. நான் இதை போய் அம்மாட்ட சொல்றேன். ஏன் நம்ம இவ்வளவு பேசுறோமே வெஜ்ஜுன்னு எல்லாரையுமே வந்துட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்றோம்ல, நம்ம மட்டும் இப்படி பண்றது கரெக்டா? அதான் நான் போயிட்டு எங்க அம்மாவை கேட்டேன். எங்க அம்மா சொல்றாங்க, டேய் இது இந்தியாடா, இங்கெல்லாம் மாட்டை அப்படிலாம் பண்ணிட முடியாது அவ்வளவு சீக்கிரம், ரொம்ப நல்லாதான் பாத்துப்பாங்க, பாலுக்காக தான் மாடு கொள்றது இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் நான் உட்காந்து ஏதோ போன் நோண்டிட்டு இருந்தோம், படிச்சுட்டு இருந்தேன், என்னமோ பண்ணிட்டு இருந்த சோஃபால உட்காந்து இவங்க திடீர்னு வந்தாங்க. போன் பார்த்துட்டே சமரன் அப்படின்னாங்க. அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வீகனா மாறிடலாமா அப்படின்னு கேட்டாங்க. நானும் பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னு. அன்னைக்கு அது அந்த கான்வர்சேஷன் தான். அதுக்கு அடுத்து இன்னைக்கு வரைக்கும் என் வாயில வந்துட்டு தெரிஞ்சு எந்த விலங்குசார் பொருளுமே பட்டது கிடையாது. ஏன் அம்மா கேக்குறதுக்கு என்ன ஒரு காரணம்? அவங்க போயிட்டு அவங்களோட ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, எப்ப உங்களுக்குள்ள கான்வர்சேஷன்? ஆமா, நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க போயிட்டு இந்த மாதிரி தேடி பாக்குறாங்க. இந்த மாதிரி உண்மையால டெய்ரி மில்க் இண்டஸ்ட்ரினா என்ன, அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு இவங்களும் தேடி பாக்குறாங்க. இவங்களுக்கு அந்த டவுட் வருது. கண்ணுக்குட்டிக்கான பால் எல்லாமே கறந்து நம்ம குடிச்சிடறோம், அப்ப கண்ணுக்குட்டி என்ன குடிக்கும், அந்த கண்ணுக்குட்டி எங்க போகுது, இதெல்லாமே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம்தான் அவங்களுக்கும் தெரியுது, பாலுக்காக பயன்படுத்தப்படுற எல்லா மாடுமே கடைசியா கசாப்புக்கு தான் போகுது. அப்ப நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபண்ட் பண்ணா அதுக்கும் கொடுக்குற மாதிரி தான், தேர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின் அப்படின்னு அவங்களுக்குமே புரிய ஆரம்பிக்குது. இப்ப நம்ம இத்தனை வருஷமா அவங்க என்ன 50 வருஷத்துக்கு மேல பால் பொருட்கள் பயன்படுத்தினவங்க தான் இல்லையா, ஒரு நொடியில விட்டாங்க தப்புன்னு தெரிஞ்ச உடனே. காய்கறிகள் சாப்பிட்றோம்னா அதுவும் உயிர் தானே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? 2022 சென்னை மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு நம்ம விலங்குகளை பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு 4 காரணம் தான். 1, நான் ருசி, டேஸ்ட், எனக்கு அது டேஸ்டா இருக்கு. ஹேபிட், பழகிடுச்சு. கன்வீனியன்ஸ், எனக்கு எங்க போனாலும் கிடைக்குது அதனால சாப்பிடுறேன். ட்ரெடிஷன் அண்ட் ரிலிஜன், என்னோட கலாச்சாரம் இதை சொல்லுது, என் மதம் இதை சொல்லுது, அதனால நான் பண்றேன். இந்த 4மே வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு விலங்கோட உயிரை விட மேலானது கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க தாவரம்னு சொன்னீங்க இல்லையா, உங்க விரலை வெட்டுறதும் உங்க விரல் நகத்தை வெட்டிக்கிறதும் ஒண்ணு நினைக்கிறீங்களா? நகமும் வளரும், நோய் வந்தா கலர் மாறும், நம்ம கட் பண்ண திரும்பி வரும், முடியும் அதே மாதிரிதான் இல்லையா? அதுக்காக இந்த முடியும் நகத்தையும் நம்ம உடல்ல ஒரு பகுதியா நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. தாவரங்களுக்கு மூளை கிடையாது, மைய நரம்பு மண்டலம் கிடையாது, நாசிசெப்டாஸ் கிடையாது, அதாவது பெயின் உணரக்கூடிய அந்த இது கிடையாது. இது எதுவுமே இல்லாத ஒரு பீயிங்கையும் இது எல்லாமே இருக்கிற பீயிங்கையும் கம்பேர் பண்றது சரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த காஃபி நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இது நாய்ப்பால்ல போட்டதுங்க அப்படின்னா நீங்க துப்பிருப்பீங்க. மனித பால்னு சொன்னாலே அவனே குடிக்க மாட்டோம். என்னோட இனத்தோட பாலையே நான் இன்னைக்கு குடிக்க அருவருப்பு படுறப்ப வேற ஒரு இனத்தோட பாலை என் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி அவன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து கொண்டு வந்திருக்கான் இல்லையா? இது கண்டிப்பா முறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிற தாட் எனக்கு வருது. நான் இதை போய் அம்மாட்ட சொல்றேன். ஏன் நம்ம இவ்வளவு பேசுறோமே வெஜ்ஜுன்னு எல்லாரையுமே வந்துட்டு சாப்பிடாதீங்கன்னு சொல்றோம்ல, நம்ம மட்டும் இப்படி பண்றது கரெக்டா? அதான் நான் போயிட்டு எங்க அம்மாவை கேட்டது.